அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சென்னை வந்திருக்கோம். இந்த கஸ்டமர் வீட்ல ஈபி பில் ரொம்ப அதிகமா வசூல் நம்ம கூப்பிட்டுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மீட்டர்ல ஃபேஸ் ஆம்ஸும், நியூட்ரல் ஆம்ஸும் சேமா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்றோம். இதுல ஃபேஸ் ஆம்ஸ் நமக்கு 0 ஆம்ஸும், நியூட்ரல் ஆம்ஸ் நமக்கு 11.4 ஆம்ஸ் நமக்கு காமிச்சிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இந்த மீட்டர் செக் பண்றோம். இந்த மீட்டர்ல ஃபேஸ் ஆம்ஸ் நமக்கு 13.7 ஆம்ஸும், நியூட்ரல் ஆம்ஸ் நமக்கு 2.2 ஆம்ஸ் நமக்கு காமிச்சிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம கிலோவாட் செக் பண்றோம். கிலோவாட் பாருங்க 3.2 கிலோவாட் நமக்கு காமிச்சிட்டு இருக்கு. ஸோ ஃபேஸில் நமக்கு என்ன ஆம்ப்ஸ் இருக்குதோ அதுக்கான கிலோவாட் நம்மளுக்கு இந்த மீட்டரில் ரீடிங் ஆகிட்டுருக்கு. ஸோ அடுத்த மீட்டரில் செக் பண்ணுறோம். இதில் கிலோவாட் பாருங்கள் 2.7 கிலோவாட் நம்மளுக்கு காமிச்சிட்ருக்கு. வெறும் நியூட்ரல் ஆம்ப்ஸ் மூலிமா மட்டும் இந்த மீட்டர் நம்மளுக்கு ரன் ஆகிட்டுருக்கு. இந்த வீட்டோடைய ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 மீட்டருக்குமே செப்பரேட்டான வயரிங்கே கிடையாது. நியூட்ரலில் காமனாக கொடுத்துட்டாங்க. ஃபேஸு மட்டும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது மாதிரி நியூட்ரலில் காமனாக கொடுக்காதீங்க. அப்படி கொடுக்கும்போது ஒரு வீட்டில் ஏசி யூஸ் பண்ணோம் அப்படின்னா 2 மீட்டருமே வந்து பேரலாக வந்து ரன் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ பல பேருடைய சந்தேகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரல் மூலிமா மீட்டர் ரன் ஆகுமா ரன் ஆகாதான்றது தான். இந்த மீட்டர் பாருங்கள், ஃபேஸ் ஆம்ஸ் நமக்கு 0 ஆம்ஸ் எடுத்துகிட்டு. ஆனால் மீட்டர் பாருங்கள் 2.7 கிலோவாட்டில் மீட்டர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக நியூட்ரல் மூலிமாவும் மீட்டர் நம்மளுக்கு ரன் ஆகுங்க.